Hello friends. இந்த வீடியோல நம்ம டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருந்ததுன்னா எப்படி என்னுடைய அட்மிட்டன்ஸ் பாராமீட்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இப்போ இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து எனக்கு டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது இன் சீரிஸ் வித் 1 ohm ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அப்போ இந்த காம்பினேஷன் இருக்கு பாத்தீங்களா, இத வந்து நான் டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா, we know that formula I is equal to V by R. அதுபடி போட்டோம்னா இது என்ன கிடைக்கும், 3V1 divided by 1 which is equal to 3V1 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இந்த நெட்வொர்க்கை நான் இப்படி ரீட்ரான் பண்ணலாம். புரியுதுங்களா? அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் in parallel with the dependent current source. இப்போ இதுக்கு மேல அந்த டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் போட்டுக்க, அந்த கரண்டோடைய டைரக்ஷன் இந்த பாசிட்டிவ் எங்க இருக்கோ அந்த டைரக்ஷன்ல போட்டுக்கணும். அப்போ கரண்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கு. ஸோ இதோட வேல்யூ வந்து 1 ohm, இதோட வேல்யூ 2 ohm, இதோட வேல்யூ 2 ohm. Here current is I1, input voltage V1, here output voltage V2, the current flow through this I2. Here the voltage source is 3V1. Now இங்க இன்புட் சைடில் நீங்க என்ன பண்றீங்கன்னா KCL அப்ளை பண்ணுங்க. இப்போ இங்க பார்த்தோம்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ல கரண்ட் லீவ் ஆகுது, இந்த கரண்ட்டும் எனக்கு என்டர் ஆகுது. அப்ப நான் எப்படி எழுதலாம், I1 plus 3V1, இது ரெண்டு இன்கமிங் கரண்ட் which is equal to my outgoing current V1 divided by 2 plus V1 minus V2 divided by 1. ஏன்னா இந்த பாயிண்ட் பொட்டன்ஷியல் வந்து V1ல இருக்கு, இந்த பாயிண்ட் பொட்டன்ஷியல் V2ல இருக்கு. Now I rearrange all those equation. I1 equal to minus 3V1 plus 1.5 V1 minus V2. So therefore if I do this, minus 1.5 V1 minus V2. So this is my first equation. அதே மாதிரி KCL வந்து இந்த நோட்ல அப்ளை பண்ணுங்க. ஸோ இங்கே கரண்ட் லீவ் ஆகுது, அகைன் இங்கே லீவ் ஆகுது, இங்கே லீவ் ஆகுது, இங்கே கரண்ட் என்டர் ஆகுது. அப்போ therefore I2 which is equal to 3V1 plus V2 divided by 2 plus V2 minus V1 divided by 1. So therefore here 3V1, here it is minus V1. So therefore 2V1 here plus 1.5 V2. Now you take this equation as number 2. Compare equation 1 and 2 with the standard Y parameter equations. Then Y11, Y12, Y21, Y22 which is equal to minus 1.5 minus 1, here it is 2, it is 1.5. This is the corresponding Y parameters of this network. So then I move on to the next problem. Now you consider this problem. So again இங்க எனக்கு என்ன இருக்கு, டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணணும், டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ பண்ணா என்னுடைய நெட்வொர்க் எப்படி இருக்கும்னா, it should be like this. Here it is. So இந்த ப்ராப்ளத்துல வந்து both dependent current source and dependent voltage source ரெண்டுமே வந்து எனக்கு present ஆயிருக்கு. So here it is plus minus V1, it is plus minus V2. Here
the current source direction looks like this. என்னோட பாசிட்டிவ் இந்த சைடு இருக்கறனால current direction இந்த பக்கம் தான் இருக்கணும். So it is 1 ohm, it is also 1 ohm, it is also 1 ohm. This is 2v2. Here I take it is 2v1. Here the current is I2 and here the current is I1. Okay, இப்போ பாத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் எல்லாமே வந்து எனக்கு ஒரே நோட்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த இன்புட் நோட்ல நான் நோடல் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க கரண்ட் என்டர் ஆகுது, அகைன் கரண்ட் இதுல என்டர் ஆகுது, இங்க லீவ் ஆகுது, அகைன் இங்கேயும் லீவ் ஆகுது, கரண்ட் இங்கேயும் லீவ் ஆகுது. அப்போ இன்கமிங் கரண்ட் which is equal to outgoing current KCL at any node. சரிங்களா? அப்ப I1 plus 2V2 எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா V1. இப்போ எல்லா ரெசிஸ்டன்ஸுமே எனக்கு 1. அப்போ நான் டைரக்டாக அந்த நம்பர்ஸ் மட்டும் போட்டாலே போதுமானது. இப்போ V1 plus 2V1 plus இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் V2. சரிங்களா? அப்போ V1 minus V2 divided by 1. ஸோ இதுதான் எனக்கு கிடைக்கும். ஸோ therefore I1 which is equal to 4V1 minus 3V2. ஸோ இது வந்து I take first equation. அதுவே இங்க ரெண்டாவது நோடு வரக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்கு? Here current leaving, here current leaving, here current entering, here also current entering. அப்ப therefore என்னுடைய entering current I2 plus 2V1 which is equal to V2 divided by 1. அதனால அப்படியே போட்டுக்கிறேன். Plus V2 minus V1 divided by 1. Now I rearrange all those equation. I2 equal to it is minus 3V1 plus 2V2. I take this is equation number 2. So compare these two equation with the standard equation. Then the values of y11, y12, y21, y22 are looks like this. Which is equal to 4 minus 3 minus 3 2. So that என்னுடைய admittance parameters ஒரு நெட்வொர்க் கண்டுபிடிக்கணும். என்னுடைய நெட்வொர்க்ல வந்து டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸோ வோல்டேஜ் சோர்ஸோ இல்லை சிம்பிளா வேற ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்ததுன்னா எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறதெல்லாம் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் அண்ட் கரண்ட் வீடியோஸ்ல பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இம்பிடன்ஸ் பாராமீட்டர் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.